அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் பாரம்பரிய ஜோதிடத்தின் பண்பான வழிகாட்டி. அனைவரும் வருக, பயன்பெறுக. குருவை துணை நவக்கோள்களையும் வணங்கி ஸ்ரீ வராகமிருக ஜோதிட பயிற்சி மையத்திற்கு 10வது மாதாந்திர சிறப்பு கருத்தரங்கத்திற்கு சுகர்நாடி முறையில் எமக்கு பேச வாய்ப்பளித்த தலைவர் ஐயா, செயலாளர் ஐயா, பொருளாளர் ஐயா மற்றும் எங்கள் ஜோதிட பேராசிரியர் திரு விஜயன் ஐயா அவர்களுக்கும் இன்று கருத்தரங்கத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் சகோதரர்களுக்கும் சேலத்திலிருந்து கோமதி மகேஷ்குமாரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என்னுடைய தலைப்பு பார்த்தீங்களா, குழந்தைங்க இப்போ எல்லாமே 10வது 12வது வகுப்பு தேர்வு எழுதிட்டு எல்லாமே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மேற்படிப்புக்கு என்னென்ன கிரக சேர்க்கை இருந்தால் குழந்தைங்க அந்தந்த துறையில் படிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு என்னுடைய தலைப்பு. மாணவர்கள் பார்த்தீங்களா, ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்து யாராக இருந்தாலும் 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி லக்னத்திற்கு கேந்திரம் திரிகோணம் ஏறி அவர் நின்ற நட்சத்திராதிபதி ஆட்சி உச்ச நட்பு பெற்று சிறப்பாக இருந்தால் அந்த குழந்தை நல்லா படிப்பான். 2ஆம் இடங்கிறது வாக்குஸ்தானம், புதன், இது ரெண்டும் சம்மந்தப்பட்டாவே அவன் கல்வியில் 10ஆம் வகுப்பு வரை நல்லா சிறப்பாக படிச்சிருவான். 10ஆம் வகுப்புக்கு மேலே 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பாடப்பிரிவுகள் பிரியும் இல்லையா, குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 அப்படின்னு சொல்லிட்டு பாடப்பிரிவுகள் என்னென்ன பிரிவு எடுத்து நம்ம படிக்கலாம். அதுதான் அந்த 10ஆம் பாவத்துடன் அந்த குரூப் தொடர்பு இருக்கிறது தான் அவனுடைய படிப்பு சாரும் அவனுடைய தொழிலும் அதை சார்ந்து தான் அவனுடைய ஃபியூச்சரில் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். ஒவ்வொரு கிரக சேர்க்கை நான் எழுதியிருக்கேன் பாருங்க. 10ஆம் பாவத்தோட பார்த்தீங்களா, 10ஆம் பாவத்துடன் சூரியன் செவ்வாய், 10ஆம் பாவம் சூரியன் செவ்வாய் ராகு 12ஆம் அதிபதி தொடர்பு பெற்றுச்சுனாவே அந்த மாணவர் பார்த்தீங்களா மருத்துவ சார்ந்த மருத்துவ படிப்பு படிப்பாங்க. 10ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி ராகு சூரியன் செவ்வாய் இந்த 5 கிரகமும் மருத்துவ படிப்புக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட ஜாதகம் அனுப்புறதே வரதே பார்த்தீங்களா, குழந்தை 10ஆம் வகுப்பு பரீட்சை எழுதியிருக்கிறான், 12ஆம் வகுப்பு பரீட்சை எழுதியிருக்கிறான், மேற்கல்வி என்ன அவனுக்கு கிரக நிலை நல்லா இருக்கு, என்ன படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறத இப்போ கேள்வியாகவே இருக்குது. அதுக்காக தான் நாங்கள் இந்த தலைப்படுத்து டைமிங்கில் கொடுக்குறோம். அடுத்து பார்த்தீங்களா, செவ்வாய் சந்திரன் சனி குரு 10ஆம் பாவத்துடன் தொடர்பு பெற்றுச்சுன்னா ஃபார்மசி படிப்பு, மெடிக்கல் ஃபார்மசி படிப்பு, சிடி அல்ட்ராஸ் ஸ்கேன் அது மாதிரி படிப்பு, ஐயா ஃபர்ஸ்ட்ல இருந்து தொடங்கணுமா? ஓகே தானே, அப்படி ஸ்டார்ட் பண்ணட்டுமா? சரி, அந்த ஃபர்ஸ்ட் கிரக சேர்க்கையில வந்துடுறேன். மருத்துவ படிப்புக்கு முக்கியமான விதிமுறை பார்த்தீங்களா, சூரியன் செவ்வாய் 10ஆம் அதிபதி ராகு 12ஆம் பாவம், இதுதான் மருத்துவ படிப்பிற்கு முக்கிய கிரக சேர்க்கை. அடுத்தது பார்த்தீங்களா, சனி செவ்வாய் சந்திரன் குரு 10ஆம் பாவத்துடன் தொடர்பு பெற்றுச்சுன்னா ஃபார்மசி படிப்பு, சிடி ஸ்கேன் அல்ட்ரா ஸ்கேன் அது மாதிரி இந்த ரத்த பரிசோதனை ஸ்கேன் படிப்பெல்லாம் அதுலயே உட்பிரிவுகள் நிறைய இருக்குது இல்லைங்களா, அந்த படிப்பு அந்த குழந்தை படிக்கும். 10ஆம் பாவத்துடன் சனியும் செவ்வாயும் தொடர்பு பெற்றுச்சுன்னா இன்ஜினியரிங் படிப்பு மெக்கானிக்கல் படிப்பு அது மாதிரி நான் அந்த பயிற்சித்திறன் பட படிப்பான். 10ஆம் பாவத்துடன் சந்திரனும் சனியும் சேர்க்கை பெற்று பார்வை பெற்றுச்சுன்னா அக்ரிகல்ச்சர் தோட்ட வளர்ப்பு துறை, தோட்டக்கலையெல்லாம் பிள்ளைங்க விரும்பி படிக்கிறாங்க இல்லையா, பூங்காக்கள் எல்லாம் இது பண்றது, அது மாதிரி தோட்டக்கலை படிப்பு, விவசாயம் சார்ந்த படிப்பு அது மாதிரி பசங்களுக்கு வரும். 10ஆம் பாவத்துடன் சனியும் சந்திரனும் தொடர்பு பெற்றுச்சுன்னா இது மாதிரி படிப்பு வரும். அதோட ராகு சம்பந்தப்பட்டுருச்சுன்னா 10ஆம் பாவத்தோட சந்திரன் சனி ராகு தொடர்பு பெற்றுச்சுன்னா யூரியா நம்ம தோட்டத்துக்கு நம்ம யூரியா தயாரிக்கிற பத்தியா, அந்த ராகு சம்பந்தப்படுறப்ப அந்த கெமிக்கல் படிப்பும் அந்த பசங்களுக்கு வரும், அது சொல்லலாம். 10ஆம் பாவத்துடன் குருவும் புதனும் தொடர்பு பெற்றுச்சுன்னா ஆடிட்டிங் பேங்க் படிப்பு படிப்பாங்க, கூட்டுறவு படிப்பும் அதுல வரும். 10ஆம் பாவத்துடன் குருவும் சுக்கிரன் புதன் 12ஆம் பாவம் 8ஆம் பாவம் தொடர்பு பெற்றுச்சுன்னா நீதிபதி, வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் இந்த துறையில் படிக்கணுங்கிறப்ப இந்த கிரக சேர்க்கை அந்த குழந்தைக்கு இருந்துச்சுன்னா இந்த படிப்பு நீங்க குழந்தைங்களுக்கு வழிகாட்டுங்க, இந்த துறையில சேர்த்தி விடுங்க, இது சார்ந்த கல்லூரியில சேர்த்தி விடுங்க, அந்த குழந்தை நல்லா படிச்சு வருவான்னு நம்ம சொல்லலாம். 10ஆம் பாவத்துடன் 8ஆம் பாவமும் குரு புதன் சம்பந்தப்பட்டுச்சுன்னா ஆடிட்டிங் கணக்கியல் படிப்பு சிறப்பா இருக்கும். 10ஆம் பாவத்துடன்
சுக்கிரன், புதன், சந்திரன், ராகு சம்பந்தப்பட்டுச்சுன்னா ஜவுளித்துறை. ஜவுளித்துறை, கோவாப்டெக்ஸ், சாயப்பட்டறை, அந்த துணிகளுக்கெல்லாம் வர்ணம் போடுறாங்க பாத்தீங்களா, அது மாதிரி துறை வந்து ரொம்ப பிள்ளைங்க விரும்பி எடுத்து படிக்கிறாங்க. நூற்பாலை, ஸ்பின்னிங் மில், இது மாதிரி துறையில எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கிறாங்க. தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர், அவருடைய ஜாதகம் பாருங்க, மகர லக்னம். மகர லக்னம், அவருக்கு 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் வந்து சனி பகவான். 10ஆம் பாவத்தில் உச்சம் பெற கிரகம் வந்து சனி பகவான். பாத்தீங்களா, சிம்ம வீட்டுல சனி பகவான், சனி கேது கால், கேது ராகு கால். குரு வந்து மிதுனத்துல இருந்து 12ஆம் அதிபதியும் பாக்குறாரு, 2ஆம் அதிபதியும் பாக்குறாரு. 2ல சூரியன் புதன். அவர் வந்து பாத்தீங்களா ஸ்பின்னிங் மில்லுல வந்து நல்ல போஸ்டிங்ல, நல்ல சேலரியில இருக்கிறாரு, நல்ல போஸ்டிங்ல இருக்கிறாரு. அந்த கம்பெனியே வந்து நிர்வாகம் பண்ற அளவுக்கு அவர் நல்ல டேலண்டா இருக்காரு. உலக நாடுகள்ல எல்லா நாடுகளையுமே பயணம் பண்ணிட்டாரு அவரு. எதுக்காக அப்படின்னா இந்த ஸ்பின்னிங் மில்ல இதை பத்தி அந்த மிஷினரி வாங்குறது, அந்த மெட்டீரியல் ஏற்றுமதி இறக்குமதி செய்யறது, அங்க நடக்கிற இது மாதிரி கலந்தாய்வு கூட்டங்கள், செமினார் கிளாஸ், அங்க காட்டன் மெட்டீரியல் செலக்ட் பண்றது, ஏற்றுமதி இறக்குமதி, இது மாதிரி பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனிலேயே அவரை வந்து ஸ்பெஷலா நிர்ணயிச்சிருக்கிறாங்க. எல்லா செமினாரும் வந்து இவர் தான் அட்டன் பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்க. தெரிஞ்ச நண்பர். அவருக்கு 12ஆம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திரன். ஏற்கனவே கருத்திரகத்தில் சொல்லியிருக்கேன், 12ஆம் பாவத்துல ஒரு கிரகம் சுபகிரகம் இருந்துச்சுன்னா வெளிநாட்டு பயணங்கள் நிறைய செய்வாரு. லக்னத்துக்கு குரு வந்து பாத்தீங்கன்னா லக்ன 2ஆம் அதிபதியும் பாக்குது, 12ஆம் அதிபதியும் பாக்குது. அதனால வந்து எல்லா ஊருமே எல்லா நாடுகளையுமே அவர் சுத்தி பார்த்துட்டாரு. இந்த வேலைக்காக தான், சுற்றுலா தலமா இல்ல, இந்த பிசினஸுக்காக எல்லா ஊருமே அந்த செமினார் கிளாஸ்க்கு, கண்காட்சிக்கு, எஜிபிஷன், இது எல்லாமே வந்து இந்த தொழில் சார்ந்த விஷயமா போயிட்டு வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். 10ஆம் பாவத்துடன் சூரியன் செவ்வாய், 10ஆம் பாவத்துடன் சூரியன் செவ்வாய் சம்பந்தப்பட்டுச்சுன்னா, 6ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் சம்பந்தப்பட்டுச்சுன்னா காவல்துறை, ராணுவம், மிலிட்டரி, இந்த துறையில ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. 10ஆம் பாவத்துடன் செவ்வாய் சனி சந்திரன் தொடர்பு விட்டுருச்சுன்னா இபி டிபார்ட்மெண்ட், மின்சாரத்துறை சார்ந்த படிப்பு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல், இது மாதிரி ட்ரிபிள் இதெல்லாம் பிள்ளைங்க படிக்கிறாங்க இல்லையா, பசங்க படிக்கிறாங்க இல்லையா, மெக்கானிக்கல், இது மாதிரி இந்த துறை நல்ல சிறப்பா இருக்கும். 10ஆம் பாவத்துடன் செவ்வாய் சனி சந்திரன் ராகு தொடர்பு விட்டுருச்சுன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட், ரயில்வே துறையில அந்த பசங்க நல்ல நல்ல நிலைக்கு வந்துருவாங்க. 10ஆம் பாவத்துடன் புதன் ராகு சந்திரன் செவ்வாய் 10ஆம் பாவம் 8ஆம் பாவம் தொடர்பு பெற்றுச்சுன்னா ஆராய்ச்சி படிப்பு படிப்பாங்க. நம்ம டாக்டர் அப்துல் கலாம் ஐயாலாம் இருக்காங்க இல்லையா, ஆராய்ச்சி படிப்பு படிச்சாரு இல்லையா, ஏரோநாட்டிக்கல், அது மாதிரி ஆராய்ச்சி படிப்பு அந்த துறையில வந்து பாத்தீங்கன்னா அதோட இருக்க மாட்டாங்க. ரொம்ப வந்து நுணுக்கமா படிச்சு அது ஆய்வு கட்டுரைகளை எழுதுறது, அதை சார்ந்து கவர்மெண்ட் வந்து அவர்களுக்கு வந்து நல்ல ஒரு போஸ்டிங், விருது எல்லாமே கொடுப்பாங்க ஆராய்ச்சி படிக்கிறப்ப. இதுக்கு பாருங்க 2 கிரகம் மட்டும்தான் மாறும். 10ஆம் பாவத்துடன் செவ்வாயும் சனியும் சந்திரனும் சம்மந்தப்பட்டுச்சுன்னா இபி டிபார்ட்மெண்ட், செவ்வாயோட சனி சந்திரன் ராகு தொடர்பு பட்டுச்சுன்னா ரயில்வே துறை, ஒரு கிரகம் தான் அதுல மாறும். புதன் ராகு சந்திரன் செவ்வாய் 10ஆம் பாவம் 8ஆம் பாவம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா ஆராய்ச்சி படிப்பு படிப்பாங்க. 10ஆம் பாவத்துடன் சனி ராகு சினிமா டிபார்ட்மெண்ட், சனி ராகு தொடர்பு வச்சுன்னா சினிமா, கேமரா, கிராபிக்ஸ், இந்த படப்பிடிப்பு, ஒளிப்பதிவெல்லாம் இருக்குது பாத்தீங்களா, அனிமேஷன், அது மாதிரி இந்த மாணவர்கள் விரும்பி படிப்பாங்க. லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி காற்று ராசியில் இருந்து புதன் செவ்வாயும் 10ஆம் அதிபதியும் பலம் பெற்றுச்சுன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர், அந்த படிப்பு படிப்பாங்க. லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நீர் ராசியில இருந்து சுக்கிரன் சந்திரன் செவ்வாய் சம்பந்தப்பட்டுச்சுன்னா கப்பல் துறைமுக படிப்பு படிப்பாங்க. பத்தாம் பாவத்துடன் வந்து பாத்தீங்களா, 10ஆம் பாவத்துடன் 3ஆம் பாவமும் 9ஆம் பாவமும் 12ஆம் பாவத்துடன் புதன் செவ்வாய் தொடர்பு பெற்றுச்சுன்னா விளையாட்டுத்துறையில சிறந்து விளங்குவாங்க. எந்த விழாக்கு போனாலும் சரி, எந்த போட்டிக்கு போனாலும் சரி, விருதோடையோ சர்டிபிகேட்டோட தான் அந்த பிள்ளைங்க வரும். 3ஆம் பாவம் 9ஆம் பாவம் 12ஆம் பாவம் செவ்வாய் புதன், புத்தி குறுமையும் இருக்கும், விளையாட்டுலயும் நல்லா ஆர்வமா விளையாடுவாங்க வச்சுக்கோங்களேன். அந்த விளையாட்டுத்துறை மூலமே அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாலேயே அந்த குழந்தை படிக்க போயிடுவான். இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாலேயே கல்லூரியில இது எல்லாமே படிக்க போயிடுவான். எங்க வீட்டுக்கு பாத்தீங்களா 3 பொண்ணுங்க, அந்த 3 பொண்ணுங்களுமே பாத்தீங்களா எல்லா மேட்சுமே விளையாட போவாளுங்க. அந்த மேட்ச் மூலம் வர இன்கம் அதுதான் அந்த பிள்ளைங்களை படிக்கிறத ஹெல்ப் பண்ணுது. அந்த சர்டிபிகேட், அந்த காலேஜ்ல அந்த சர்டிபிகேட் வச்சுதான் டிகிரி முடிச்சு இப்ப செகண்ட் டிகிரி பண்றாங்க. இந்த 3 பேருமே
ஸ்போர்ட்ஸ் சூப்பரா எங்களுக்கு இருக்குது. இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவே எங்களுக்கு காலேஜில் சீட் கிடைச்சிச்சு. 3, 9, 12ஆம் பாவம் பலம் எங்களுக்கெல்லாம். 10ஆம் பாவத்துடன் 4ஆம் அதிபதி செவ்வாய், சனி, சந்திரன் தொடர்பு பெற்றுச்சுன்னா சர்வே, நில அளவு சர்வே, அது சார்ந்த படிப்பு, இந்த கட்டடங்களுக்கெல்லாம் மேப் போட்டு கொடுக்குறாங்க இல்லையா வீடு கட்டுறதுக்கெல்லாம், அது மாதிரி துறை ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்களா பொதுவாகவே குழந்தைங்களுக்குன்னு பாத்தீங்களா படிக்கிற மாணவர்களுக்குன்னு பாத்தீங்களா 2ஆம் லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றாலும் பார்வை சேர்க்கை பெற்றாலும் 2ஆம் அதிபதி பலமா இருந்தாவே அந்த குழந்தை நல்லா சிறப்பா படிப்பான், 100 மார்க் வாங்குவான் எல்லா பாடத்திலுமே. லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெறணும் இல்லைன்னா பலம் பெறணும். பலம் பெற்றுச்சுனாவே நல்லா வாய் பேசுங்க, நல்லா திறன்படம் படிக்குங்க, போதுமே மார்க் வந்து ஆட்டோமேட்டிக்கா வாங்கிடுங்க. எந்த லக்னத்திற்கும் 3ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் பார்க்கை சேர்வை பெற்றாலும் தன் முயற்சியாலே எல்லாம் அந்த குழந்தைய அடைஞ்சிடுவாங்க. முயற்சியா நல்லா படிப்பாங்க, நல்லா உன்னிப்பா கவனிப்பாங்க, எல்லா விஷயத்திலும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்குவாங்க அந்த குழந்தைங்க. 3ஆம் இடமும் 9ஆம் இடமும் நல்லா இருந்துச்சுனாவே போட்டித் தேர்வு மூலம் அந்த பசங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் உள்ளார போயிடுவாங்க. போட்டித் தேர்வு எழுதுறாங்க பாத்தீங்களா டிஎன்பி அந்த எக்ஸாம்ல, அவங்க தன் முயற்சியாலுமே. எங்க கடைக்கு பாத்தீங்களா ஒரு பசங்க 2 பேரு தேங்காய் போட வருவாங்க. அந்த பையன் பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சுட்டு டபுள் டிகிரி முடிச்சுட்டான். யாருடைய ஹெல்ப்புமே கிடையாது. அந்த தம்பியே வந்து சுயமா போய் ஃபார்ம் வாங்கிட்டு அவரே போய் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன பரிச்சு எழுதுன்னு என்னன்னு கேட்டுட்டு கரெக்டா எக்ஸாம் எழுதி பேங்க் வேலைக்கு போயிட்டாரு. ஒரு 2 மாசத்துக்கு முன்னால தான் அவருக்கு கல்யாணம் ஆச்சு. பேங்க்ல வந்து இப்ப மேனேஜிங் போஸ்ட் கிடைச்சிருச்சு. யார் ஹெல்ப் இல்லக்கா, என்ன எக்ஸாம் எங்க நடக்குது என்னன்னு அந்த சென்டர் தெரிஞ்சுப்பாங்க, நான் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துருவேன். அவனுடைய சுய முயற்சியாலேயே அவன் முன்னுக்கு வந்துருவான். 3ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி பலமா இருந்தா. எந்த லக்னமாக இருந்தாலும் 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் தான் அவர் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால்தான் அரசு உத்தியோகம். யாருடைய லக்னமா இருந்தாலுங்க, படிக்கிற குழந்தைங்களாகட்டும் நம்மளுக்காகட்டும், பரீட்சை எழுதிட்டு வெயிட் பண்ற மாணவர்களாக இருந்தாலும் சரி, எந்த லக்னமாக இருந்தாலும் 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் தான் வேலையை நிர்ணயிக்கும். அவர் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால் அரசு உத்தியோகம் கண்டிப்பா எங்களுக்கு கிடைக்கும். ஒரு உதாரண ஜாதகம், கும்பல் லக்னத்திற்கு 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் என்னங்கய்யா? ராகு பகவான். கும்பல் லக்னம் இல்லையா? 10ஆம் பாவத்தில் இல்லைங்கப்பா இங்க வேற. கும்பல் லக்னத்துக்கு 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் விருச்சிகத்துல ராகு உச்சம். சரியா? ராகு நின்ற கால் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் கால். அவர் வந்து சிம்ம வீட்டுல இருக்கிறாரு. சிம்ம வீட்டுல உத்தரம் 1ஆம் பாதத்துல இருக்கிறாரு. அப்ப அவரு சூரியனுடைய ஆட்சி வீட்டுல வந்துட்டாரா ராகு? இன்னும் சூரியனுடைய ஆட்சி வீட்டுல இருக்கிறது இன்னும் பலம் இல்லையா? அரசு உத்தியோகத்துல அவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக வந்து யாருடைய ஜாதகமாக இருந்தாலும் சந்திரன், புதன், குரு இவங்க வந்து நல்ல நிலையில் இருக்கணும். சந்திரன்ங்கிறது மனதுக்காரகன், குருங்கிறது அறிவுக்காரகன், புதன்ங்கிறது புத்திக்காரகன். இது 3ம் பலம் பெற்றால் எல்லாருடைய ஜாதகத்திலும் நல்ல படிப்பு, நல்ல நிலையில் இருக்கலாம். சரி, குழந்தைகள் வந்து பாத்தீங்களா நல்லா படிக்கிறதுக்கு முக்கியமா வந்து பாத்தீங்களா ஒரு மருத்துவ குறிப்புகள் வந்து பாத்தீங்களா தினமும் வந்து கீரை உணவு சேர்க்கலாம். தினசரி வந்து கீரை உணவு குழந்தைங்களுக்கு சேர்க்கலாம். பச்சை பயிர் முளைக்கட்டி குழந்தையுடைய கைப்பிடி அளவு பச்சை பயிர் எடுத்து ஊற வச்சு அதை முளைக்கட்டி குழந்தைங்களுக்கு தினசரி இல்லை வாரத்துல ஒரு 2 நாள் 3 நாள் அப்படி கொடுக்கலாம். அது மூளையில் உள்ள நரம்புகள் தூண்டப்படும், ரத்தத்தில் இருக்கிற கழிவுகள் வெளியேற்றப்படும். தினசரி குழந்தை வந்து பழம் ஜலம் வந்து தினசரி கழிச்சுடணும். கழிக்காம வயிற்றுக்குள்ளே தேய்க்க வச்சுச்சுன்னா குழந்தை வந்து மந்தத்தன்மை வந்துடும். மந்தத்தன்மை வந்துச்சுன்னா புத்தி செயல்படாது, புத்தி திறன் குறையும். இது 2ம் குழந்தைகளை கவனமா பார்த்துக்கணும். கொண்டக்கடலை வந்து தினசரி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். தினசரி சூரிய நமஸ்காரம், குழந்தைய வந்து தினசரி சூரிய நமஸ்காரம் வழிபாடு எடுத்துக்கிட்டோமாவே குழந்தைங்க வந்து ஓரளவுக்கு படிப்புல எல்லாமே நல்லா சிறப்பா வருவாங்க. இதுவரை எனக்கு பேச வாய்ப்பளித்த ஸ்ரீ வராகமிரையர் ஜோதிட பயிற்சி மையத்திற்கு ஒரு சிறப்பான நன்றி.